ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். பாக்யம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆலய ஆற்றுப்படை சிறப்பான ஆலயங்களுக்கு புகழ்பெற்ற ஆன்மீக அனுபவங்களை சிறப்பான ஆன்மீக அனுபவங்களை தரத்தக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு அதை பற்றிய விவரங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவர்களையும் அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபட வைக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த நிகழ்வை வழங்கி வருகிறோம். இந்த ஆலய ஆற்றுப்படை நிகழ்வில் பல்வேறு கோயில்கள் பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த முறை பொதுவாக 7:30 சனினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். சனி பகவான்னாலே ஒரு பயம். அதில் 7:30 சனி என்று வந்து விட்டால் ரொம்ப அது ஆக்சுவலாக சனி பகவான் என்பது அவர் முற்பிறவி அவர்கள் செய்யக்கூடிய கர்மாவுக்கு ஏற்ற பலன்களை தரக்கூடியவர். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. சனியைப் போல கெடுப்பாருமில்லை, சனியைப் போல கொடுப்பாருமில்லைன்பாங்க. ரெண்டுமே அவர் எக்ஸ்ட்ரீமாக தான் இருப்பார். அப்போ 7:30 சனி என்றாலே ஒரு பயம் இருக்கும். அதனால தான் எல்லாரும் திருநள்ளாறு அந்த மாதிரி அந்த சனி தோஷம் நீங்குவதற்காக சென்று வணங்கி வழிபட்டு விட்டு வருவார்கள். அப்போ எங்களுக்கு அது பொங்கு சனீஸ்வரர்னு ஒரு ஆலயம் இருக்குது. திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்டோம். சரி, இது ஒரு வித்தியாசமாக இருக்கே. பொங்கு சனீஸ்வரர் உங்களுக்கு தெரியும், அதாவது 7:30 சனிலே இரண்டாவதாக வருவதை பொங்கு சனின்னு சொல்லுவாங்க. பொங்கு சனிங்கிறது பொங்க வைக்கும் நல்ல மங்களகரமான விஷயங்கள் நடக்கும்பாங்க. இருந்தாலுமே இந்த பொங்கு சனி ஆலயம் என்று ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னு, அது திருக்கொள்ளிக்காடுன்னு ஒரு சிறிய கிராமம். கொல்லினாலே தீ தான் தமிழில். கொல்லிக்காடரே அப்படின்னா அந்த இறைவன் பெயர் அக்னீஸ்வரர். எங்கே இருக்குனாக்கா, திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் ஒரு 18 கிலோமீட்டர் தாண்டி ரைட் சைடு ஒரு சிறிய கிராமம். அப்படியே வயல்வெளியிலே சின்ன ஒற்றையடி பாதையாக நீளுகின்ற அந்த பாதை கோயிலில் போய் முடியும். ஒரு சிறிய ஆனால் மிகவும் புகழ் வாய்ந்த அக்னீஸ்வர ஆலயம். அம்பாருடைய பேர் பார்த்தீங்கன்னா பஞ்சினும் மெல்லடியாள் என்று சொல்லுகிறார்கள். மிருதுபாத நாயகி, அழகான பேர் பாருங்க, மிருதுபாத நாயகி. இந்த அக்னீஸ்வரர் என்று ஏன் அந்த திருக்கொள்ளிக்காடு பேர் வந்துச்சுன்னா, சோழர் காலத்து கோயில் இது. தசரத சக்கரவர்த்தி பாவ விமோசனம் பெற்றதுனால 108-120 ஏக்கர் அளவுக்கு நிலம் தானமாக கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. சோழர் கால கோயில் அது. செங்கல் கோயிலாக இருந்ததை குலோத்துங்க சோழன் காலத்தில் கற்றளியாக மாற்றியிருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இந்த அக்னீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு சின்ன ஒரு புராண வரலாறு இருக்கு. சூரியன் தன்னுடைய பாபத்தை போக்க சுவாமியை நோக்கி தவம் இருந்த இடம். சூரியனாருக்கு உஷாதேவி, சாயாதேவி 2 மனைவி. இந்த சூரியனின் வெப்பத்தினால அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. அப்போ அவர் இந்த அக்னீஸ்வரை வணங்குவதன் மூலமாக உஷாதேவிக்கு யமதர்மனும், சாயாதேவிக்கு சனீஸ்வரரும் பிறப்பதாக ஐதீகம். அந்த சனீஸ்வரர் அந்த சூரியனுக்கே சாப விமோசனம், குழந்தை பாக்கியம் அந்த இது கொடுத்ததுனால இவர் அக்னீஸ்வரர் திருக்கொள்ளிக்காடர் என்ற பெயரோடு வழங்கப்படுகிறார். ஒன்று. இப்போ சனீஸ்வரர் சனீஸ்வர பகவான் பட்டம் பெற்றாலும் சனி என்றாலே எல்லாருக்கும் ஒரு அசூயை, பயம் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு நம்மளை எல்லாருமே இந்த மாதிரி நினைக்கிறாங்களே என்று சனி பகவான் என்ன செய்யறாரு, அவரும் சூரிய பகவான் மாதிரியே திருக்கொள்ளிக்காட்டுக்கு சிவ பூஜை செய்து தவம் செய்கிறார். தவம் செய்து என்னை நாடி வர்றவங்களுக்கு நான் பொன் பொருள் போகம் அனைத்தும் கொடுப்பதோட நல்ல ஆயுள் ஆரோக்கியம் தருவதற்குரிய வாய்ப்பை எனக்கு வழங்க வேண்டும், அருள வேண்டும் என்று சனி பகவான் அவர் இறைவன்கிட்ட வேண்டார். அப்போதான் அவர் இங்கு நீ பொங்கு சனியாக இருப்பாய், அனுக்கிரக மூர்த்தியாக பொங்கு சனியாக வர்றவங்களுக்கு பொன் பொருள் போகம், நீண்ட ஆரோக்கியம், நல்ல ஆயுள் ஆகியவற்றை வழங்கும் விதமாக நீ பொங்கு சனியாக இருப்பாய்ன்னு சொல்லி அந்த திருக்கொள்ளிக்காட்டு கோயிலில் குபேர மூலையில் இருக்கார். அவருக்கு அருகிலேயே மகாலட்சுமி தாயார்னு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இன்னொரு சிறப்பு, கலப்பையோட கையில் பிடித்து இவர் அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கார், பொங்கு சனீஸ்வரர்.
பாபம் எல்லாத்தையும் நீக்கி சனி தோஷங்களை நீக்கி நிறைய செய்யக்கூடியவர். இந்த ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த பொங்கு சனீஸ்வரருக்கு எதிர்த்தாப்புலேயே பைரவர். அது பொதுவாகவே சனீஸ்வர பகவானுடைய குருநாதன் சொன்னால் பைரவர் தான் சொல்லுவோம். அப்போ அந்த பைரவரே நேர் பார்வையில் ஒருத்தர் பார்வையில் இருக்கிறதுனால இவங்களுக்கு இடையில போய் நின்று நம்ம தரிசனம் செய்யும்போது 2 பேருடைய பலன்களும் அனுகிரகமும் கிடைக்கும் என்று சொல்றாங்க. இதுதான் முக்கியம். அதுதான் பொங்கு சனீஸ்வரர் அருளாசி தருகின்ற அற்புதமான ஆலயம். இந்த திருக்கொள்ளிக்காட்டு பொங்கு சனீஸ்வரர் பார்க்கறதுக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் நிறைய வர்றாங்க. ஒரு முறை நான் ஒரு செய்தி படித்தேன். ரணில் விக்ரமசிங்கே, இலங்கையின் அதிபராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே பலமுறை வந்திருக்கிறதாக நான் ஒரு செய்தி படித்தேன். அந்த மாதிரி எல்லா பெரிய ஆட்கள் எல்லாருமே இந்த சனீஸ்வர பகவான் பொங்கு சனீஸ்வரரை அருள் பெறுவதற்காக இங்கே வருவதாக சொல்கிறாங்க. இந்த பொங்கு சனீஸ்வரர், திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் பொன் பொருள் போகம் ஆரோக்கியம் எல்லாம் தருவாரா, நீண்ட ஆயுள் தரக்கூடியவர். நார்மலாக என்னென்னா இந்த 7.5 சனி ஒரு தோஷம் போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கறது, புதிதாக கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது இவர் தர்றாரு. அது ஒரு உதாரணம் நல சக்கரவர்த்தி எல்லாருக்கும் தெரியும். நலன் திருநள்ளாறு சென்று இந்த தோஷங்கள் பாவங்கள்லாம் நீங்கிறார். நீங்கி திருவாரூர் நவகிரகங்களை வழிபடுறார். ஆனால் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரரை, மகாலட்சுமியோட பொங்கு சனீஸ்வரர் அக்னீஸ்வரர் வழிபட்டதுக்கு அப்புறம் தான் இழந்த எல்லாம் கிடைத்ததா. அதான் அரச பதவி செல்வம் கில்வம் எல்லாம் தோஷம் போனாலும் இழந்தது கிடைக்கிறது இங்கே தான், இங்கே திருக்கொள்ளிக்காடு. ஸோ அந்த இடத்துல மிக மிக பொங்கு சனீஸ்வரர் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடவுளாக பார்க்கப்படுகிறார். இழந்த எல்லாம் கிடைக்கும், பொன் பொருள் நீண்ட ஆயுள் எல்லாத்தையும் வழங்கக்கூடிய பொங்கு சனீஸ்வரராக இருக்கிறார். எல்லோருமே குடும்பத்தோடு சென்று இந்த கோயிலுக்கு சென்று பொங்கு சனீஸ்வரர் பார்த்துருவாங்க. சனீஸ்வர பகவான்கிறது நம்முடைய பலன்களுக்கு ஏற்ப, நம்முடைய யோகத்திற்கு ஏற்ப, நம்முடைய கர்மாவுக்கு ஏற்ப நல்லது கெட்டது செய்யக்கூடியவர். அவர் நீதிமான் தான், கெடுக்கிறது மட்டுமே அவருடைய இது இல்லை. இருந்தாலும் இந்த தலத்தில் அனுகிரமூர்த்தியாக பொங்கு சனீஸ்வரராக இருக்கிறதுனால 7.5 சனியின் பாதிப்புகள் இல்லாமல் பொங்கு சனியாக நல்ல விடயங்களை வாரி தரக்கூடிய வள்ளலாக இந்த தலத்திலே பொங்கு சனீஸ்வரர் அமர்ந்திருக்கிறார். எல்லோரும் சென்று பொங்கு சனீஸ்வரரை திருக்கொள்ளிக்காடரோடு சேர்த்து பஞ்சினும் மெல்லடியாலையும் தரிசனம் செய்து, மகாலட்சுமியும் தரிசனம் செய்து, பொங்கு சனீஸ்வரரை தரிசனம் செய்து வாழ்வில் எல்லா நலமும் பெற அன்புடன் பாக்யம் சேனல் சார்பாக அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.